அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரன் எப்படியாவது தர்ஷினி சித்தார்த் இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற 4 பெண்களும் பாத்தீங்கன்னா போலீஸோட கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. சோ குணசேகரன் ஃபர்ஸ்டே பிளான் போட்டுட்டாரு. கண்டிப்பா போலீஸோட வந்திருக்காங்கன்னா தர்ஷினிக்கு ஏஜ் கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி உமையாலோட மகள் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. ஸோ போலீஸ் உள்ள என்ட்ரியாக அவங்க 2 பேரையும் கல்யாண மேடையில உட்கார வச்சிருக்கிறது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ போலீஸ் நம்ம தர்ஷினி சித்தார்த் இவங்க 2 பேரையும் பார்த்து, தர்ஷினி என்னம்மா உனக்கு இதுல கல்யாண உடன்பாடு இல்லாம பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்பதான் நம்ம தர்ஷினி பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ சித்தார்த் தர்ஷினி 2 பேரும் தனித்தனியா போகும்போது பாத்தீங்களா ராமசாமி உமையாலோட மகள் இவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி, ஜனனி இவங்க 4 பேரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரம் போலீஸ் பாத்தீங்கன்னா இல்லம்மா இவங்களுக்கு கல்யாணம் இல்ல, இது அவங்களுக்கு தான் கல்யாணம், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் குணசேகரனோட ஆட்டம் அடங்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடங்க போறதுல அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ நிறுத்துவாரா இல்ல 4 பெண்களும் சாதிப்பாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.